தவக்காலத்தில் வருகின்ற ஒரு பெருவிழா. அதுதான் புனித யோசேப்புவை மரியாளின் கணவராக கொண்டாடுகின்ற ஒரு விழா. இந்த தவக்காலத்திலே யோசேப்பை கொண்டாடுவதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர் ஒரு நேர்மையான உழைப்பாளர். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை, அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். சமூக வாழ்விலே யோசேப்பு நேர்மையான உழைப்பாளியாக இருந்தார். அவரிடம் அநீதி இல்லை. அதே போல குடும்பத்திலே அவர் பிரமாணிக்கமுள்ள கணவராக இருந்தார். மரியாளுக்கு ஏற்ற துணையாக இருந்தார். அதனால்தான் அவரை இந்த தவக்காலத்திலே கொண்டாடுகிறோம். இன்றைக்கு சமூக வாழ்விலே உழைப்பு இருக்கிறது, ஆனால் உழைப்பிலே நேர்மை குறைந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்திலே கணவன் மனைவியாக இருந்தாலும் பிரமாணிக்கம் இல்லை என்பது அன்றாட வழக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே உழைப்பில் நேர்மையை கடைபிடிப்போம். குடும்பத்தில் பிரமாணிக்கத்தோடு வாழ்ந்தால் நாமும் யோசேப்புவாக வாழ முடியும்.